நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அபி குடும்பத்துக்கு நம்ம இந்த காசை கொடுத்து உதவுனா இன்னும் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதனால் ஈஸியாகவே நம்ம அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட நம்ம முரளி வந்து பார்த்திங்கன்னா அபி வீட்டுக்கு வராப்புல. ஆனால் இங்கே நடந்திருக்கிற விஷயமே வேற. ஸோ துணிக்கடையில் இருக்கிற துணியெல்லாம் விற்று கடனையும் அடைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு உதவுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ். ஆனால் அது யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஸோ இப்போ முரளி வந்து காசு கொடுத்து உதவலாம் அப்படின்னு வந்தாப்புல இல்லையா? ஸோ இப்போ அந்த பிளானும் சொதப்பிடுது. இப்போ ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகவ் நம்ம ஆகாஷ் இங்கே இருக்கிறது வந்து முரளிக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து ராகவும் ஆகாஷும் முரளியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பொறுத்தளவு கிருஷ்ணன். ஸோ முரளியை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு முரளி வந்து பார்த்திங்கன்னா ராகவும் ஆகாஷும் இங்கே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும். ஏன்னா இங்கே இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ராகவை பார்த்தா முரளியை பார்த்தா பெரும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாப்புல. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷோட அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்க தான் போகிறாரு. நேரடியாக கண்டிப்பாக சொல்ல மாட்டார், இன்டைரக்டாக எப்படியாச்சும் போட்டு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்கமிங்கில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.